எபிசோட் 17 ஆங்கர் எக்ஸ்ப்ளோஷன் குரோ வெர்சஸ் லூஃபி ஹவு ஹிட் எண்ட்ஸ். நான் தான் சொன்னனே போன எபிசோட்லேயே லூஃபி அவனோட ஃபைட்டிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறான்னு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே கூரோ அவனோட ஸ்பெஷல் அட்டாக்கை போடுறான். ஆனால் லூஃபி கஷ்டப்படாமல் மிஸ் பண்ணுறான். ஈஸியாக கூரோவோட அட்டாக்கை மிஸ் பண்ணி மாஸ் பண்ணுறான். கூரோ முழிக்கிறான். கூரோவை எத்தனையோ டைம் மெரைன்ஸ் பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் முடியல. தனியால எத்தனை பேர் வந்தாலும் அடித்து ஓட விட்டுருக்கான், முடிச்சு விட்டுருக்கான். கூரோ கிட்ட 1000 பிளான்ஸ் பேக்கப்பில் எப்பவுமே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கெத்தான ஆள் அப்படின்ட்டு எல்லாரும் பேசிக்கிறானுங்க. ஆனால் லூஃபி அவன் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கான். அந்த பக்கம் கயாவை மரத்தில் லாக் பண்ணிட்டு அவள் கதையை முடிக்க போகிற ஜாங்கோ அதை தடுக்க ஜோரோ ஓடி வரான். ஆனால் அவன் தூரத்தில் இருக்கான். ஜோரோ வேகமாக ஓடி வரான். டக்குன்னு அங்கே இருந்த மரத்தோட ஒரு கிளையை வெட்டுறான். என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்ட்டு ஜாங்கோ புரியாமல் முழிக்கிறான். இப்போ ஜோரோ சொல்கிறான், இப்போ கிளியர் ஷாட் கிடைக்கும் உசாப் அப்படின்னு சொல்ல அங்கே நம்ம உசாப் அவனோட உண்டிக்கோல்ல ஜாங்கோவை எய்ம் பண்ணி அடிக்கிறான். நேராக ஜாங்கோ மூஞ்சில அது வெடிக்குது. அப்படிதான் ஜாங்கோ பறந்து போய் விழுறான். கயா சேஃப் ஆயிடுறான். அதுலேயே நாக் டவுன் ஆயிடுறான் ஜாங்கோ. திரும்ப அவன் எழுந்துக்கவே இல்லை. இப்போ லூஃபி கூரோ கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சி வேகமாக போனாலும் அவனை ஈஸியாக பார்த்து ஃபாலோ பண்ணுறான். டக்குன்னு அவனை காலை பிடிச்சி லாக் பண்ணி அவன் மேலே ஏறி கட்டி பிடிச்சிக்கிறான். முடிஞ்சா இப்போ வேகமாக ஓடுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல கூரோ கோவத்தில் கத்துறான். அப்போ கூரோவோட ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, ஒருவேளை இந்த ஃபைட்டில் நம்ம கேப்டன் தோத்துட்டா நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லைல்ல, அப்போ நம்ம கண்டிப்பாக லூஃபிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மூகி வரான்னு சொல்லிட்டு லூஃபிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே லூஃபி கூரோவை பிடிச்சி அவன் மண்டையை அப்படியே கூரோவோட மண்டையில் லூஃபியோட மண்டையை இடித்து பின்னாடி எடுத்துகிட்டு போகிறான். அதாவது ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணி அவன் கழுத்து நேராக மூகி வரான்னு கத்திட்டு இருந்தாங்கல்ல கூரோவோட க்ரூ, அவங்க கிட்ட அந்த மண்டை மட்டும் போகுது. அவன் உடம்பு கூரோ கிட்ட இருக்குது, அவன் மண்டை அவ்வளோ பின்னாடி போகுது. அங்கே போயிட்டு கத்துறான், நீங்களாம் எனக்கு சேர் பண்ணாதீங்கடா அப்படின்னு கத்திட்டு அந்த தலையை திரும்ப வேகமா அவனோட உடம்புக்கு கொண்டு வரான். வர வேகத்துல ஒரே அடி கூரோவோட தலையில லூஃபியோட தலை அடிக்குது. அந்த ஒரு அடியில கூரோவோட கதை முடிஞ்சுது. ஆக்சுவலி கூரோ அவனோட அந்த ஸ்பெஷல் அட்டாக் இருக்குல்ல, அதுக்காகவே அவனோட மொத்த எனர்ஜி யூஸ் பண்ணிட்டான். அதனால இப்போ அவன் ஆல்ரெடி ட்ரெயின் ஆன ஸ்டேஜில் தான் இருந்தால் ரொம்ப வீக்காக இருந்தான். அதில் லூஃபி அதுவும் தலையிலே அடிச்சதுல கேராய் கவுந்துட்டான். அவனை தூக்கி நேராக கூரோவோட குரூ கிட்ட போட்டு ஓடி போயிருங்க, இல்லை போட்டு தள்ளுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஒரு வழியா அந்த சிறப் வில்லேஜை காப்பாத்திட்டாங்க, கயாவை காப்பாத்திட்டாங்க. இந்த வின் எங்களால் மட்டும் கிடைக்கல, உன்னாலையும் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உசாப்பை பெருமையாக பேசுறாங்க. இப்போ லூஃபி ஃபைட்டில் வீக்காகவே மீட் சாப்பிட ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே வந்த கயா, என்னையும் என் வில்லேஜையும் நீங்கள் காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், பார்க்க வரீங்களா அப்படின்னு கூட்டிகிட்டு நேராக பீச்சுக்கு போகிறான். இந்த பக்கம் உசாப் அந்த 3 குட்டிகள் கூப்பிட்டு, அண்ணன் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன்டா, நானும் வெளியில் போய் பெரிய பைரட்டா பிரேவ் வாரியரா ஆகணும், அதான் ஏன் ஆசை அப்படின்னு சொல்ல அந்த குட்டி கொஞ்சம் நாள் அழுகுறாங்க. அவனுங்க கிட்ட உங்கள் ஆசையெல்லாம் என்னன்னு கேட்குறான். ஒருத்தன் பப்பு வைக்கணுன்றான், இன்னொருத்தன் கார்பெண்டர் ஆகணும், பெரிய கார்பெண்டர் ஆகணுன்றான், இன்னொருத்தன் நாவல் ரைட்டர் ஆகணும் அப்படின்றான். சூப்பரா, நீங்களும் உங்கள் கோலை நோக்கி போங்க, கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா விடை பெற்று நேராக அவனோட வீட்டுக்கு போய் இருக்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறான். இந்த பக்கம் லூஃபி, ஜோரோ, நாமி 3 பேரும் செம்ம ஹாப்பியோட ஃபேஸ்ல இருக்காங்க. ஒரு பெரிய ஷிப் நின்றுட்டு இருக்கு அவங்களுக்கு முன்னாடி. இதுதான் சர்ப்ரைஸ் தான் கயாவோட. இது ஒரு ஓல்டு மாடல் ஷிப் தான், ஆனாலும் நல்ல நிலைமையில இருக்கு, உள்ள உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல லூஃபி வாயை புலகுற ஐயா அப்படின்னு சொல்லி ஷிப் நேம் கோயிங் மேரி அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரண்ட்ல அழகா ஒரு கோட்டோட ஃபேஸ் இருக்கு. இதை பார்த்த லூஃபிக்கு செம்ம ஹாப்பி. எதுக்காக இந்த வில்லேஜுக்கு வந்தாங்களோ கடைசியில் அது நடந்துருச்சு. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, அவங்க இந்த வில்லேஜுக்கு வந்ததே ஒரு பெரிய ஷிப் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா கிராண்ட் லைனுக்கு போட்ல போக முடியாது, ஷிப்ல போகணும், அண்ட் க்ரூல ஆளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷிப் வாங்குறதுக்காக வந்தாங்க. ஸோ இப்போ அது நடந்துச்சு. அப்போ அங்கே வந்த உசுப்பு லூஃபியை பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா, முடிஞ்சா அடுத்த டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, கிறுக்கு பையில இப்போ நீயும் எங்கள் ஃப்ரெண்டு தான், ஸோ மூட்டிட்டு கப்பலில் ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றா போகலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உசுப் முதல்ல ஷாக் ஆகுறோம், அப்படியே அமைதியாக இருக்கான். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறான், ஓ என்னை கேப்டனாக கூப்பிட்றீங்களா, அப்போ நான் தான் உங்கள் கேப்டனா அப்படின்னு கத்த. லூஃபி உடனே டே நான் தான்டா கேப்டன், நீ கேப்டன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே லூஃபி கத்த. அது மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக போச்சு. கயா உசுப்பை பார்க்க உசுப் என்னை தடுக்காத, நான் போகணும் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது கண்டிப்பாக உனக்கு நிறைய அட்வென்ச்சர் ஸ்டோரி சொல்கிறேன், ஆனால் அதில் எதுவுமே பொய்யா இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அவன் தான் பொய்யனாச்சே, லையர்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய பொய் சொல்லுவான்னு எல்லாருக்கும் தெரியல. ஸோ இந்த டைம் நான் பொய் சொல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட கயா ரொம்ப எமோஷ்னல் ஆகுறா. அப்படியே ஷிப்பில் ஏறி லூஃபி, ஜோரோ, நாமி, உசாப் 4 பேரும் புது ஷிப் அண்ட் புதுசாக ஒரு க்ரூமேட் கிடைச்ச சந்தோஷத்தில் ட்ரிங்க் பண்ணி சேஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. போகிற ஷிப்பை 3 குட்டி கொஞ்சம் நிமிஷம் ஒரு பக்கமாக பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும்
சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா உசுப் லூஃபி ஜோரோ கூட போகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக உசுப் சேஃபாக இருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ அவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே நம்ம பாஸ் போயிட்டாரு, நம்ம கேப்டன் போயிட்டாரு, இனிமேல் அவரோட வேலையை நம்ம தான் பண்ணோம், ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூச்சை உள்ள இழுத்து பைரட்ஸ் அட்டாக் பண்ணுறாங்கன்னு கத்திக்கிட்டே அந்த வில்லேஜுக்குள்ளே ஓடுறானுங்க. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா கயாவுக்கு ஒரு கோல் இப்போ இருக்குது. அந்த 3 குட்டி பசங்களுக்கும் வந்து ஒரு கோல் இருக்குது. அதை நோக்கி அவங்க போகிறாங்க. உசுப்க்கு வந்து அவனோட அப்பாவை பார்க்கணும், அவங்க அப்பா மாதிரி அவனும் ஒரு பிரேவ் வாரியராக மாறணும் அப்படின்ற ஒரு ஆசையை நோக்கி அவன் போயிட்டு இருக்கான். லூஃபி அவனோட கனவை நோக்கி போயிட்டு இருக்கான், பைரட் கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோரோவுக்கு உலகத்திலே மிக சிறந்த ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும் அப்படின்ற கோல் நோக்கி போயிட்டு இருக்கான். நாமிக்கு அவளுக்கு ஒரு கோல் இருக்குது, பட் அது என்னன்னு நமக்கு தெரியல. அவன் நிறைய புதைல்களை திருடி சேர்த்து வச்சுட்டு இருக்கா, பட் அவன் எதுக்கு பண்ணுறா அப்படின்றது நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஸோ அவளோட கோல் என்னன்றது மட்டும் தான் இப்போதைக்கு நமக்கு தெரியல இந்த ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸில். ஸோ இந்த எபிசோட் இப்படி முடியுது. சிறப்பு வில்லேஜ்லேருந்து நம்ம கேப்டன் மூகிவாரா லூஃபி கிளம்பிட்டான். அடுத்த எபிசோடில் அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியான அட்வென்ச்சர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்களும் ஆர்வமாக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒன் பீஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு இந்த எபிசோட் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லி வைங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.